தமிழக அரசியல்ல மீண்டும் ஒரு புதிய திருப்பம். பாஜகவிலிருந்து பிரிந்து தனி கட்சி தொடங்க போகிறாரா அண்ணாமலை? திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட போவதாகவும் தகவல் கசிந்திருக்கு. தமிழக அரசியல் களம் இப்போ மிக முக்கியமான ஒரு புள்ளியில நிக்குது. கடந்த 3 ஆண்டுகள் 9 மாதங்கள் தமிழக பாஜகவை வழிநடத்திய அண்ணாமலை இப்போ என்ன செய்ய போகிறாரு? கடந்த தேர்தல் அண்ணாமலை தான் பாஜக மாநில தலைவரா போட்டியிடுவார்னு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அப்படி நடக்கல. இப்போ பாஜகவில தொடர்வாரா, மத்திய அமைச்சரவையில இணைவாரா, அல்லது தமிழக அரசியல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்த போகக்கூடிய புதிய கட்சியை தொடங்க போகிறாரா? இதுதான் இப்போ அரசியல் ஆர்வலர்களுடைய மனதிலையும் ஓடக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அது பற்றி விரிவா தெரிஞ்சுக்கலாம். சமூக வலைதளங்கள்லயும் அரசியல் வட்டாரங்கள்லயும் அண்ணாமலையோட அடுத்த நகர்வு குறித்த 3 முக்கிய கணிப்புகள் வலம் வந்துட்டு இருக்கு. முதலாவது, மீண்டும் தமிழக பாஜக மாநில தலைவரா தொடர்வது. இரண்டாவது, மத்திய இணை அமைச்சராவோ அல்லது அமைச்சராவோ பதவியேற்று டெல்லியில அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது. மூன்றாவது, இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதிய தனி கட்சியை தொடங்கி தமிழக அரசியல ஒரு மாற்றத்தை உருவாக்குது. இந்த 3ல அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போவது ஏறக்குறைய 99% உறுதி அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் அவர் போட்டியிட திட்டம் இருக்கிறதாவும் தகவல் கசிந்திருக்கு. நாளைக்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை அண்ணாமலை சந்திக்க இருக்கக்கூடிய தருணத்துல இந்த முடிவு குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜூலை 2021 முதல் ஏப்ரல் 2025 வரை அவர் வகித்த மாநில தலைவர் பதவி சாதாரணமானது கிடையாது. பாஜகவில் இதற்கு முன்பு இருந்த தலைவர்களை விட அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பும் அவர் கட்டமைத்த என் மண் என் மக்கள் யாத்திரையும் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் பிம்பத்தை ஏற்படுத்தி தந்துச்சு. அவருடைய தனித்துவமான அணுகுமுறை தான் அவரை மற்றவர்கள் கிட்ட இருந்து பிரித்து காட்டுச்சு. திமுக அரசுடைய தவறுகளை உடனுக்குடனே பத்திரிகையாளர் சந்திப்புகள் மூலம் கேள்வி கேட்கிறதும் பட்டியலின சமூகத்தினருக்காக குரல் கொடுக்கிறது அப்படின்னு அவர் கையாண்ட அந்த அவுட்ஸ்போக்கன் நடைமுறை இளைஞர்களை தன் பால ஈர்த்துச்சு. அவர் ஒரு துணிச்சலான தலைவர் அப்படின்ற பிம்பத்தையும் அது மூலம் வழிபட்டுச்சு. இருந்தாலும் அண்ணாமலைக்கு எதிரான விமர்சனங்களும் இருந்துட்டே தான் இருக்கு. சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஃபாலோயிங் தேர்தல் வாக்கு வங்கியா மாறுறது கிடையாது அப்படின்றது ஒரு பலருடைய கிரிட்டிசிசமா இருக்கு. இந்த விமர்சனங்கள் பல நேரங்கள்ல உண்மையாவும் இருந்திருக்கு. ஆனா அண்ணாமலையை தொடரக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம் ஃபேக்கானது கிடையாது அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அண்ணாமலையுடைய தனித்துவமான அரசியல் பாணி தமிழகத்திற்கு தேவையா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. திமுக அதிமுக ஆகிய 2 பெரிய கட்சிகளும் பலவீனமா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல புதிய சக்திக்கான வெற்றிடம் இன்னும் இருக்கதான் செய்யுது. அண்ணாமலையோட வயதை கவனிக்கணும் அப்படின்னா அவருக்கு இப்போ 41 வயது தான் ஆகுது. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு 51 வயது இருக்கும்போது அண்ணாமலைக்கு இன்னும் 10 ஆண்டுகள் முழுமையான அரசியல் காலம் முன்னாலே இருக்குது. இந்த 10 ஆண்டுகளை அவர் முழுமையா பயன்படுத்தினா நிச்சயமா ஒரு வலிமையான அரசியல் சக்தியா அவரால் உருவாக்க முடியும். சிலர் ஏன் 10 வருஷத்தை வீணாக்கணும், பாஜகவிலேயே இருந்தா பிரதமராகும் வாய்ப்பு வருமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையுடைய தனித்துவமான பாதை வேறு மாதிரி இருக்குது. பாஜகவுடைய டெல்லி தலைமை திறமையானவங்களை அவ்வளவு எளிதா விடாது அப்படின்றது தெரிந்த உண்மைதான். இருந்தாலும் நாளைக்கு நிதின் நபீனுடனான சந்திப்புக்கு பிறகு வெளியாக போகக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தமிழக அரசியலுடைய திசையா மாற்ற போகிறதா அப்படின்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணாமலையோட இந்த புதிய முயற்சி வெற்றி பெறுமா அப்படின்றத உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.